தசகம் 49. கண்ணன் பிருந்தாவனத்திற்கு செல்லல். இடையர்கள் உன் பெருமையை அறியாதவர்கள். ஆகையால் அவர்கள் காரணமே இல்லாமல் மரங்கள் முறிந்து விழுவது போன்றவற்றை தீய சகுனங்கள் என்று ஐயமுற்றார்கள். ஆகவே வேறு ஓரிடத்திற்கு குடியேற முடிவு செய்தார்கள். அந்த இடையர்களில் உபநந்தன் என்ற இடையன் மிக சிறந்தவன். அவன் இந்த கோகுலத்திற்கு மேற்கே பிருந்தாவனம் என்கின்ற அழகிய காடு ஒன்று விளங்குகின்றது என்றான். நிச்சயம் அவன் உன் ஏவலினால்தான் இவ்வாறு கூறியிருப்பான். இஃது திண்ணம். பிறகு பிருந்தாவனம் செல்ல ஒப்புக்கொண்டு நந்தனும் மற்றவர்களும் அந்நாள் வரை வாழ்ந்த பிரகஸ்வனம் என்கிற பழைய கோகுலத்தை விட்டு புறப்பட்டனர். அப்பொழுது உன்னுடன் உன் தாய் ஏறி அமர்ந்த வண்டியை பின்பற்றி அனைவரும் செல்லலானார்கள். வண்டிகள் நகரும்போது ஏற்படும் மனதிற்கு இனிமையான சத்தத்தையும் பசுக்களுடைய குளம்புகளின் ஒலியையும் அவற்றிற்கு இடையே உன்னுடைய தெளிவுபடாத மழலை சொற்களையும் கேட்டு கொண்டே பயணம் செய்ததனால் அவர்களுக்கு பயணக்களைப்பு தெரியவில்லை. ஈசனே எங்கு பார்த்தாலும் அடர்ந்த மலர்களோடு கூடிய குந்தம் முதலிய மரங்களால் நிறைந்த தோப்புடனும் மரகத பச்சை கல் பதித்ததற்கு போன்ற பசுமையான புல் தரைகளுடனும் அந்த வனம் மிக அழகாக விளங்கியது. அத்தகைய அழகு மிகுந்த பிருந்தாவனத்தை கண்டு நீ மகிழ்ந்தாய். அங்கே வீடுகள் புதியனவாக தனித்தனியே கட்டப்பட்டன. அவற்றில் இடையர்கள் இனிது வாழத் தொடங்கினார்கள். அப்பொழுது நீ பாலகோபர்களின் கூட்டத்தில் கலந்து கொண்டு பிருந்தாவனத்தின் அழகை 4 புறங்களிலும் சுற்றி பார்த்து ரசிக்கத் தொடங்கினாய். அன்னங்கள் இசைக்கும் ஒலியே அறிவார்ந்த பேச்சாகவும் தாமரை பூக்களையே என்றும் புன்னகை பூத்த முகமாகவும் கொண்டு வளைந்து வளைந்து வரும் பாதையில் பாய்ந்தோடும் தெளிந்த நீருடன் கூடிய கலிந்தன் மகளான காளிந்தி யமுனை நதியை நீ கண்டு களித்தாய். மனதை கவரும் மயில்களின் கே கா என்ற அகவுதலும் இரத்தினங்களுடைய ஒளி வீசும் கதிர்களால் பல வகையான நிறங்களுடன் பிரம்மலோகத்தை தொடும் அளவுக்கு உயர்ந்த சிகரங்களுடன் கூடிய அந்த கோவர்த்தன மலையை நீ கண்டு களித்தாய். நீ இடை சிறுவர்களோடு காட்டில் 4 புறங்களிலும் சென்றாய். உன்னிடம் அன்பு கொண்டவளாய் நீ சென்ற இடங்களில் எல்லாம் உன்னையே சுற்றி வந்து கொண்டிருந்த கலிந்தலின் மகளான யமுனையை நீ பார்த்தாய். குருவாயூரின் தலைவனை மாடுகளுக்கு இன்பம் அளிக்கக்கூடியதாக இருந்த அந்த பிருந்தாவனத்தில் நீ கன்றுகளை மேய்ப்பதில் ஆவல் கொண்டு பலராமனோடும் இடை சிறுவர்களோடும் சேர்ந்து மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தாய். அப்படிப்பட்ட நீயே என்னை பிணி நின்றும் காக்க வேண்டும். ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண